So, hello everyone. Welcome back to our next lesson of our English class conducted by Alpha International Campus. And today I have come up with yet another important topic. And last classes la namma nouns inda enna, adjectives inda enna, verbs inda enna and clear patham. And today in the lesson, in the video la, நான் adverbs என்றா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அது எங்க யூஸ் பண்ற, அதோட டிஃபரன்சஸ் என்ன, adverbs and adjectives இடையிலான டிஃபரன்சஸ் என்ன, common mistakes that we make when we write adverbs, இப்படியான இம்பார்ட்டன்டான விஷயங்களை தான் நான் டீச் பண்ண போறேன். ஸோ ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் இந்த வீடியோவை கிளியரா ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. யூ வுட் பெனிஃபிட் ஃப்ரம் திஸ். ஸோ without further ado, lesson குள்ள போவோம். So what are adverbs? Last classல நம்ம adjectives பார்த்தோம். Adjectives என்னன்னு கிளியரா பார்த்துட்டோம். So ஒரு நவுனையோ ப்ரோனவுனையோ டிஸ்கிரைப் பண்ற மாதிரி வந்தா அதை நாம adjectives என்று சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல வர வேர்பையோ அல்லது ஒரு adjectiveயோ அல்லது இன்னொரு adverbையோ டிஸ்கிரைப் பண்ற மாதிரி வர வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நாம் என்ன சொல்லுவோம் வேண்டா adverbs ன்னு சொல்லுவோம். அதாவது அந்த adverbs ஆனது என்ன மாதிரியான கொஸ்டினுக்கான இன்ஃபர்மேஷன் தருமெண்டா ஹவுங்கிற கேள்வி, வென்னுங்கிற கேள்வி, வாட், வேர், டு வாட் எக்ஸ்டென்ட் இப்படியான கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் தருதா இருந்தா, இந்த 4 கொஸ்டினுக்குமே நமக்கு ஆன்சர் கிடைக்குமா இருந்தா அதை நாம adverbs ன்னு சொல்லுவோம். இதோட இன்னொரு கொஸ்டின் வேர்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஹவு ஆஃபன். ஹவு ஆஃபன். இப்ப பாப்போம். An adverb is a word that modifies a verb. ஒரு வேர்பையோ ஒரு செயலையோ அல்லது ஒரு adjective பார்த்துட்டோம். அல்லது இன்னொரு adverb ஒரு வேர்பையோ அல்லது ஒரு adjectiveயோ அல்லது இன்னொரு adverbையோ டிஸ்கிரைப் பண்ற மாதிரி, modify பண்ற மாதிரி வார வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம adverbs ன்னு சொல்லுவோம். இந்த adverbs how எப்படி, when எங்கே, when எப்போது, where எங்கே, how often என்றா எத்தனை தடவை ஒரு விஷயம் நடக்குதுங்கிறதுக்கான ஒரு ஆன்சர். அண்ட் டு வாட் எக்ஸ்டென்ட் எந்த அளவு எக்ஸ்டென்ட்டுக்கு, எந்த அளவு தூரத்துக்கு அல்லது எந்த அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குது, இப்படியான கொஸ்டினுக்கு ஆன்சர் தார மாதிரி காணப்படுற சொற்கள் தான் adverbs ன்னு சொல்லுவோம். வேர்ப்ஸையோ adjectiveயோ அல்லது இன்னொரு adverbையோ ஒரு சென்டென்ஸ்ல வர வேர்பையோ adjectiveயோ அல்லது இன்னொரு adverbையோ டிஸ்கிரைப் பண்ற மாதிரி வர வேர்ட்ஸ் எல்லாமே we call that adverbs. Okay, so இந்த adverbs நம்ம மெயினா 5 types of adverbs இருக்கு. அத பாப்போம். First one என்னன்னு சொன்னா adverb of manner. இந்த adverb of manner always describe how something happens. அதாவது எப்படி ஒரு விஷயம், ஒரு ஆக்ஷன் எப்படி நடக்குதுங்கிறத நமக்கு விவரிக்கிற மாதிரி இருக்கிற adverbs எல்லாத்தையுமே adverb of manner ன்னு சொல்லுவோம். இப்ப இந்த சென்டென்ஸ பாருங்க. She sings beautifully. அவள் அழகாக பாடுகிறாள். இப்ப இந்த வேர்ட்ல, இந்த சென்டென்ஸ்ல இருக்கிற சப்ஜெக்ட் she. உங்களுக்கு தெரியும் சப்ஜெக்ட் என்ன? she. இந்த சென்டென்ஸ் எழுவாய் she. இந்த சென்டென்ஸ்ட verb என்ன? sings. உங்களுக்கு தெரியும் வேர்பண்டா என்னண்டு, ஆல்ரெடி சொல்லி தந்தாச்சு வேர்பண்டா என்ன. சோ இந்த verb sings. இப்ப இந்த வேர்ப பாருங்க. இந்த வேர்புக்கு மேலதிக தகவல் எந்த வேர்ட் தருது? பியூட்டிஃபுல்லி. அவ எப்படி பாட்டு படிக்கிறா? அவ அழகா பாட்டு படிக்கிறா. அப்ப இந்த பியூட்டிஃபுல்லிங்கிற இந்த வேர்ட் எதை டிஸ்கிரைப் பண்ணுது? ஷீங்கிற ப்ரோனவுனை டிஸ்கிரைப் பண்ணுதா இல்ல சிங்ஸ்ங்கிற வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுதா? எஸ், இந்த பியூட்டிஃபுல்லிங்கிற இந்த வேர்ட் சிங்ஸ்ங்கிற வேர்பை டிஸ்கிரைப் பண்றதால we call that an adjective. and அதே போல இந்த கேள்வி, எந்த கேள்விக்கான விடை நமக்கு கிடைக்குது? how does she sing? அவள் எப்படி பாடுகிறாள்? அவள் அழகாக பாடுகிறாள். அப்ப பியூட்டிஃபுல்லிங்கிற இந்த வேர்ட் இந்த சென்டென்ஸ்ல adverb இருக்கு. அது என்ன டைப் ஆஃப் adverb என்றா adverb of manner. ஓகே, so there are some common adverbs of manner. mannerக்கான சில common adverbs இருக்கு. for example, beautifully, smoothly, softly,
கரெக்ட்லி இப்படியான அட்வர்ப்ஸை வந்து நம்ம அட்வர்ப் ஆஃப் மேனர் என்று சொல்லுவோம். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் adverb of place. adverb of place என்றா என்னன்னு சொன்னா எங்கே ஒரு விடயம், அதாவது ஒரு செயல் வந்து எங்க நடக்குது என்று சொல்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்டா adverb of place யூஸ் பண்ணுவோம். ஒரு செயல், ஒரு செயற்பாடு வந்து எங்க நடக்குதுங்கிறத நமக்கு ஒரு ஆன்சரா கிடைக்குதுண்டா அந்த ஆன்சரை நம்ம என்ன சொல்லுவோம்டா adverb of manner என்று சொல்லுவோம். சாரி, adverb of time place என்று சொல்லுவோம். For example, he looked everywhere for his keys. He looked, அவன் பார்த்தான், everywhere, எல்லா இடமும், அவனுடைய சாவிகளுக்காக. அவனுடைய சாவி அவன் துளைச்சிட்டான். அப்ப அந்த சாவிக்கு, அந்த கீஸுக்காக அவன் இந்த வீட்டுல எல்லா இடத்தையுமே பார்த்தான். இப்ப நம்ம இந்த எவ்ரிவேர்ங்கிற வேர்டை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு he looked for his keys என்று சென்டென்ஸை முடிக்கலாம். ஆனா கேள்வி கேட்கிறோம், அவன் எங்கே பார்த்தான்? அவன் எல்லா இடமும் பார்த்தான். அப்ப அவனுங்கிற இந்த சென்டென்ஸ் ப்ரோனவுன், இந்த ப்ரோனவுன் என்ன, சப்ஜெக்ட் என்ன, ஹீங்கிற ப்ரோனவுன். லுக்டுங்கிறது இந்த சென்டென்ஸ்ட வேர்ப் ஆயிருக்கு. எவ்ரிவேர், அவன் எங்கே பார்த்தான், பார்த்தானுங்கிற இந்த வேர்புக்கு மேலதிக மாடிஃபிகேஷன் அல்லது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிற வேர்ட் தான் எவ்ரிவேர். So everywhere is an adverb because it describes the verb looked. லுக்டுங்கிற வேர்பை டிஸ்கிரைப் பண்றதால எவ்ரிவேர்ங்கிறது adverb. அது எங்கே, where did he look, whereங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் தாரத்தால எவ்ரிவேர்ங்கிறது adverb of place ஆ கருதப்படுது. ஓகே, சில காமன் adverbs of places பார்த்தோம்னா here, there, above, below, outside, everywhere இப்படியான வேர்ட்ஸ் நம்ம adverbs of place என்று சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் adverbs of time. adverbs of time வந்து this gives an answer for the question when an action happened. எப்போது ஒரு செயல் நடந்தது, அதாவது எப்போது ஒரு செயல் நடக்கிறது, எப்போது ஒரு செயல் நடக்க போகிறது, இப்படி எப்போதுங்கிற கேள்விக்கு விடத்தார மாதிரி இருக்கிறது எல்லாமே என்னன்னு சொன்னா adverbs of time. For example, I will visit you tomorrow. இப்ப இந்த சென்டென்ஸா டுமாரோவை ஸ்கிப் பண்ணி போட்டு I will visit youன்னு முடிக்கலாம். ஆனா further information, ஐங்கிறது இந்த சென்டென்ஸ்ட சப்ஜெக்ட், இட்ஸ் a pronoun. will visitங்கிறது இந்த சென்டென்ஸ்ட verb. டுமாரோங்கிறது என்னத்தை டிஸ்கிரைப் பண்ணுது, ஐய டிஸ்கிரைப் பண்ணுதா, will visit டிஸ்கிரைப் பண்ணுதா, யூவை டிஸ்கிரைப் பண்ணுதா? ஐங்கிறது ப்ரோனவுன், will visitங்கிறது verb, யூங்கிறது ஒரு ப்ரோனவுன். டுமாரோங்கிறது என்னத்தை டிஸ்கிரைப் பண்ணுது, இந்த சென்டென்ஸ்ல வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுது. ஒரு சென்டென்ஸ்ல வர வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுதா இருந்தா அது adverb. அது என்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுது, எப்போது நான் சந்திப்பேன், எப்போது சந்திப்பேன், நாளை சந்திப்பேன். அப்ப நாளைங்கிற இந்த வேர்ட் வந்து adverb of time because it describes the verb will visit. எப்போது சந்திப்பேன், நாளை சந்திப்பேன். ஓகே, அடுத்தது adverbs of frequency. adverb of timeக்கு சில common adverbs of time: yesterday, today, already, soon, now, later இப்படியான adverbs. ப்ளீஸ் நோட் திஸ் டவுன் பிகாஸ் இது வந்து ஸ்க்ரீன்ல இல்ல, நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா தர இன்ஃபர்மேஷன். ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன். அடுத்தது வந்து adverbs of frequency-டா it answers the question how often. அதாவது எத்தனை தடவை ஒரு விஷயம் நடக்குது, ஒரு செயல் வந்து எத்தனை தடவை நடக்குதுங்கிற கொஸ்டினுக்கான ஆன்சர் தாரது தான் adverbs of frequency. ஓகேயா? She always arrives on time. அவள் எப்பொழுதுமே நேரத்திற்கு வருவாள். அப்ப இந்த always ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம she arrives on time என்று சென்டென்ஸ் எழுதலாம். ஆனா மேலதிக தகவல், இந்த arrivesங்கிற வேர்புக்கு மேலதிக தகவல் கொடுக்கறதுக்காக ஆட் பண்ணப்பட்டிருக்கிற வேர்ட் தான் always. alwaysங்கிற வேர்ட் என்னத்தை டிஸ்கிரைப் பண்ணுது, என்னத்தை மாடிஃபை பண்ணுது, arrivesங்கிற வேர்பை மாடிஃபை பண்றதால always is an adverb. and அது என்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் தருது, எத்தனை தடவை அவள் நேரத்தோட வார, எத்தனை தடவை அவள் வார, அவள் எப்பொழுதுமே நேரத்தோட தான் வார, தாமதித்து வரல, அவள் எப்போதுமே டைமுக்கு வந்துருவாள். சோ அப்ப எப்போதுமேங்கிறது
ஒரு adverb. அது என்ன type of adverb என்றா adverb of frequency. Okay, and there are some common adverbs of frequency: always, often, sometimes, rarely. Rarely னா அரிதாக. never னா எப்போதுமே இல்ல. sometimes னா எப்பொழுதாவது, சில நேரங்கள்ல. seldom, seldom என்றாலும் அரிதாக. ஓகே, இப்படியான வேர்ட்ஸ் நம்ம adverbs of frequency ன்னு சொல்லுவோம். adverbs of டைமுக்கும் adverbs of frequencyக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, adverbs of time ஒரு ஸ்பெசிபிக் டைமை சொல்லும். adverbs of frequency அந்த ஆக்ஷன் வந்து எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுதுங்கிறத இண்டிகேட் பண்ணும். adverb of time வந்து குறிப்பிட்ட ஒரு நேரத்தை சொல்லும். adverb of frequency வந்து அந்த ஒரு குறித்த செயல், ஒரு குறித்த ஆக்ஷன் வந்து எத்தனை தரம் ரிப்பீட் ஆகுது, இல்ல எத்தனை தரம் ரிப்பீட் ஆகி இருந்தது என்று அந்த ரெப்படிஷன் ஆஃப் ஆக்ஷனை சொல்லும். ஓகேயா? அடுத்தது adverbs of degree. adverbs of degree என்னண்டா ஒரு ஆக்ஷன் எந்த அளவு தூரத்துக்கு நிகழ்கிறது, அது அந்த ஆக்ஷன் இன்டென்சிட்டி என்ன என்று சொல்லும். எந்த அளவிற்கு அந்த ஆக்ஷன் நிகழ்கிறது என்று சொல்லும். ஓகேயா? அதைத்தான் நாம என்ன சொல்லுவோம், adverb of degree என்று சொல்லுவோம். இது என்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் தரும்னா, எந்த அளவு தூரத்துக்கு, டு வாட் எக்ஸ்டென்ட் சம்திங் ஹேப்பன்ஸ், அது எந்த அளவு தூரத்துக்கு அல்லது எந்த அளவிற்கு ஒரு விஷயம் நடக்குது, ஒரு ஆக்ஷன் நிகழ்கிறதுங்கிறத நாம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், he was very tired after the game. he was very tired after the game. okay, he was very tired after the game. இப்ப இந்த சென்டென்ஸ்ல ஹீங்கிறது ஒரு pronoun. It's the subject of the sentence. இப்ப very tiredங்கிற இந்த வேர்ட் யாரை டிஸ்கிரைப் பண்ணுது? இட் டிஸ்கிரைப்ஸ் tiredங்கிற வேர்ட் யாரை டிஸ்கிரைப் பண்ணுது? அந்த குறித்த அவனை டிஸ்கிரைப் பண்ணுதா, இல்ல அவன் கேமை டிஸ்கிரைப் பண்ணுதா? அவனை டிஸ்கிரைப் பண்ணுது. So it is an adjective. okay, it is an adjective. இந்த அட்ஜெக்டிவ பாருங்க. இந்த அட்ஜெக்டிவ மேலதிகமா மாடிஃபை பண்ற வேர்ட் என்ன? மேலதிகமா இந்த அட்ஜெக்டிவுக்கு ஒரு மாடிஃபிகேஷன் கொடுக்கிற வேர்ட் என்ன? அவன் எந்த அளவுக்கு டயர்டா இருக்கான், எந்த அளவு தூரத்துக்கு டயர்டா இருக்கான். அவன் he was very tired. அவன் மிகவும் டயர்டா இருந்தான். அவன் மிகவும் சோர்வா இருந்தான். அப்ப அந்த மிகவும்ங்கிற இந்த வேர்ட் வந்து என்னத்தை டிஸ்கிரைப் பண்ணுதுண்டா, டயர்டுங்கிற அட்ஜெக்டிவ டிஸ்கிரைப் பண்றதால இந்த வெரிங்கிறது இங்க adverb. அது என்ன adverbண்டா, டு வாட் எக்ஸ்டென்ட், எப்படி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்கா இல்ல, எங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்கா இல்ல, எப்போதுங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்கா இல்ல, எத்தனை தடவை அவன் டயர்டா இருக்கான்னு கேட்காங்களா இல்ல, அவன் எந்த அளவுக்கு டயர்டா இருக்கான், அவன் மிகவும் சோர்வா இருக்கான். அப்ப மிகவும்ங்கிற இந்த வேர்ட் வந்து adverb because it describes the adjective. அது என்ன type of adverbண்டா, adverb of degree. okay, and there are some common adverbs of degree: very, to, enough, almost, completely. இந்த words எல்லாம் adverb of degree வரும். okay, the next one, comparative and superlative adverbs. இத பார்க்கிறதுக்கு முதல் நம்ம formation of adverbs பார்ப்போம். இப்ப உங்களுக்கு தெரியும், adjectives நம்ம ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு 5 main rules பார்த்தோம். அதே மாதிரி adverb ஃபார்ம் பண்றதுக்கு மெயினா 2 ரூல்ஸ் இருக்கு. ஒன்று வந்து எப்பயுமே adjectives இருக்கு தானே, அந்த adjectivesஓட ly சேர்த்தா adverbs வரும். இது நார்மலான ஒரு விஷயம், நார்மலா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுல ரூல்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, if the adjective ends in y, change the y into I before adding ly. அதாவது வார adjective வந்து yல முடிவடைந்தால், அந்த வைக்கு பதிலாக நீங்கள் என்னத்தை மாற்றணும்டா, ஐ மாத்தணும். ஐங்கிற லெட்டரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு then you have to add ly. ஓகே, சாதாரணமா ly எழுதி ஆட் பண்ணினா ஓகே. ஆனா வை முடிகிற வேர்ட்ஸுக்கு நீங்க வைக்கு பதிலா ஐய போட்டுட்டு ly ஆட் பண்ணணும். அதே மாதிரி happy, happily. ஓகே, easy, easily, steady, steadily. okay, the next one, if the adjective ends in le, leங்கிற வேர்ட்ல adjective end ஆனா
நீங்க என்ன செய்யணும், அந்த LE பதிலா LY போடணும். LE பதிலா LY போடணும். இங்க பாருங்க, gentle, gently, gently. So you have to change LE to LY. Okay, the next one. If the adjective ends in IC, ICங்கிற வேர்ட்ல adjective end ஆனா நீங்க ஐசியோட LY மட்டும் சேர்த்தா காணாது, ALLY சேர்க்கணும். ஓகே, ஆட்டோமேட்டிக் என்னத்துல முடிவடையுது, ஐசில முடிவடையுது. ஆட்டோமேட்டிக் ஐசில முடிவடையுது. இங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக்கலி ALY ஆட் பண்றோம். ஓகே, ட்ராஜிக் ஐசில முடியுது, முடிவடைகிற எழுத்து வந்து ஐசி. அந்த ஐசியோட நீங்க LY மட்டும் சேர்க்க கூடாது, ALLY சேர்க்க வேண்டும். ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன், adverbs that are same as adjectives. adjectives மாதிரியே இருக்கிற adverbsம் இருக்கு. இப்ப நான் ஆல்ரெடி சொன்னது வந்து ஒரு ரெகுலர் ஃபார்மேஷன். ரெகுலரா இப்படிதான் நீங்க எழுதணும். adjectives மாதிரியே adverbs இருக்கிற சில வேர்ட்ஸ் வந்து good, well, fast, hard, hard. இப்படியான சில வேர்ட்ஸ் வந்து adjectives, adverbs ரெண்டுமே சேஞ்ச் இல்லாம அதே ஃபார்ம்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள், she runs fast. இந்த சென்டென்ஸ்ல ஃபாஸ்ட்ங்கிறது ஒரு adverb because it describes the verb runs. runsங்கிற verb describe பண்றதால இந்த first sentenceல இருக்கிற fast வந்து ஒரு adverb. அதே மாதிரி he is a fast runner. இந்த சென்டென்ஸ்ல இருக்கிற fast it's an adjective because it describes the noun runner. He worked hard on the project. In the sentence like hard வந்து it's an adverb because it describes the word verb work. It describes the word worked, and it was a hard question. In the sentence வர hard it's an adjective because it describes the noun question. Okay, அப்ப noun describe பண்ணதா இருந்தா அது adjective, verb describe பண்ணதா இருந்தா அது adverb. ஓகேயா? and இப்ப பாருங்க, comparative, superlative adjectives பார்த்த மாதிரி comparative and superlative adverbs இருக்கு. நீங்க அங்க quickly போட்டா more quickly, most quickly, more, most add பண்ண வேணும். ஓகேயா? next one, position of adverbs in sentences. ஒரு சென்டென்ஸ்ல இப்ப நம்ம adjectives, predicative, attributive பார்த்த மாதிரி இங்க adverbsல 3 positions இருக்கு. ஒன்று at the beginning of the sentence, in the middle of the sentence, before the verb, at the end of the sentence. beginning of the sentenceல adverb வருதா இருந்தா you have to put a comma behind that. comma போடணும். அந்த adverbக்கு பின்னுக்கு comma போடணும். usually, comma, I wake up at 6 AM. எப்போதுமே யூஸ்வலினா வழமையாகவே நான் 6 மணிக்கு காலையில 6 மணிக்கு எழும்புறேன். unfortunately, எதிர்பாராத விதமாக we missed the bus. நாங்க பஸ் மிஸ் பண்ணிட்டோம். அப்ப you have to write a comma after the adverb if the adverb is in the beginning of the sentence. Okay, in the middle of the sentence and before the verb, verbுக்கு முன்னுக்கு வரும். middle of the sentence and verbுக்கு முன்னாடி வரும். she often visits her grandmother. அவள் அடிக்கடி, often அடிக்கடி அவளுடைய grandmother பாட்டியை சந்திக்க போறேன். அப்ப often visits, visitsங்கிறது verbுக்கு முன்னாடி வரும் அந்த adverb. next one, he never lies. அவன் எப்போதுமே பொய் சொல்வதில்லை. he never lies. liesங்கிறது verb, neverங்கிறது ஒரு adverb. so the placement of adverb is before the noun, before the verb. the next one, end of the sentence. sentence இறுதியில வரும். அது யூசுவலா நமக்கு தெரியும். ஓகே, adjectives and adverbsல common mistakes பாருங்க. she speaks good என்று நாம சொல்லலாம். she speaks well என்று சொல்லணும். because goodங்கிறது it's not an adverb. speaks well, well is the adverb that modifies the verb speaks. he is a fast runner, he runs fast. ரெண்டுமே சேம் ஃபார்மேஷன்ல இருக்கும். ஆனா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, அது என்னத்தை மாடிஃபை பண்ணுது, வேர்பை மாடிஃபை பண்ணுதா இல்ல நவுனை மாடிஃபை பண்ணுதா. ஓகே,
common mistakes that we make. Double negatives. Double negatives நாம யூஸ் பண்றது. For example, he double negatives என்றா நெவர் என்றாலுமே ஒரு நெகட்டிவ் வேர்ட் தான், not என்றாலுமே ஒரு நெகட்டிவ் வேர்ட் தான். நெவர் என்றா எப்போதுமே இல்ல, not என்றாலும் இல்ல. இல்லன்னு நம்ம ரெண்டு தரம் டபுள் நெகட்டிவ் ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், he doesn't never listen. இந்த சென்டென்ஸ் wrong. இவ doesn't என்றா அது என்னத்தை நம்ம doesn't எழுதுறோம், does not never listen என்ற ஒரு சென்டென்ஸ் வராது. ஒன்று நீங்க he does not listen என்று எழுதணும், அல்லது he never listens என்று எழுதணும். ஓகே, இப்ப பாருங்க, இன்னொன்று அதுல சொல்லித்தாரேன். he does not listen அல்லது he never listens. he does not listen அல்லது he never listens ரெண்டுமே கரெக்ட். இப்ப he does not listen நீங்க ஆல்ரெடி does not எழுதினீங்கடா, இங்க பின்னாடி வர verb வந்து ஒரு பேஸ் ஃபார்ம்ல தான் வரும். சிங்குலர் ப்ளூரல் எல்லாத்துக்குமே பேஸ் வேர்ப்ல தான் ஃபார்ம்ல தான் வரும். ஆனா நீங்க never எழுதுறீங்கடா, பின்னுக்கு வரது உங்களோட சப்ஜெக்ட பொறுத்து வரும். if the subject is singular, you have to write the singular base verb. if it is plural, you have to write the plural base verb. okay, he does not listen, they do not listen. he never listens, they never listen. okay, அப்ப does not வருதா இருந்தா பின்னாடி வர verb எப்பயுமே சிங்குலரா இருந்தாலும் ப்ளூரலா இருந்தாலும் நார்மல் பேஸ் verb வரும். நெவர் யூஸ் பண்றீங்கடா இருந்தா சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா சிங்குலர் verb, ப்ளூரலா இருந்தா ப்ளூரல் verb. ஆனா நெவரையும் நாட்டையும் நீங்க ஒரே டைம்ல யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் நத்திங்ங்கிற வேர்டு, நத்திங்கையும் நெவர் நாட் எதையுமே ஒரே டைம்ல யூஸ் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கன்ஃபியூசிங் ஹார்ட் அண்ட் ஹார்ட்லி. ஹார்டுங்கிறது ஒரு அட்வர்ப். ஹார்ட் அட்ஜெக்டிவாவும் வரும், அட்வர்பாவும் வரும் ஹார்டுங்கிற வேர்ட். ஓகேயா, she is a hard worker, she works hard. ஓகே, she is a hard workerங்கிற ஸ்டேட்மெண்ட்ல ஹார்டுங்கிறது ஒரு adjective because it describes the noun worker. she works hardங்கிற சென்டென்ஸ்ல ஹார்டுங்கிறது is an adverb because it describes the word worksங்கிற verb describe பண்ணுது. ஆனா hard and hardly ரெண்டுமே two different meanings. ஹார்டுங்கிறது கடினமாக உழைக்கிற, கடினமான என்று சொல்றது. ஹார்ட்லிங்கிறது அரிதாக, எப்பயுமே அநேகமா வேலை செய்தே பார்த்ததில்லைங்கிறதுக்கு நம்ம ஹார்ட்லின்னு சொல்லுவோம். she works hardly என்றா she works hardன்னு தான் சொல்லணும், she works hardlyன்னு சொல்ல இயலாது. she works hard என்றா அவள் கடினமா உழைத்த. ஹார்ட்லி இந்த மீனிங் வந்தா she hardly works என்றா she hardly works இந்த மீனிங் என்னண்டா ஆல்மோஸ்ட் நாட், அவள் வேலையே செய்யறதில்லை, அவள் வேலையே செய்யறதில்லைன்ற மீனிங். இங்க வர ஹார்ட்லி என்றா அவள் வேலையே செய்யறதில்லைன்ற மீனிங். ஓகே, அப்ப ஹார்ட் அண்ட் ஹார்ட்லி டூ டிஃபரெண்ட் மீனிங்ஸ். ஹார்டை நம்ம அட்ஜெக்டிவாவும் எடுக்கலாம், அட்வர்பாவும் எடுக்கலாம். அதுக்காக எல்வாய் சேர்த்து நீங்க அட்வர்ப் எடுக்க போறதில்லை, பிகாஸ் தட்ஸ் ஹோல்ட் அ டிஃபரெண்ட் மீனிங். ஓகே, ஸோ ஐ ஹோப் adverbs பத்தி கிளியரான ஒரு டீடைல்டான ஒரு லெசன் ஒன்று ஐ ஹாவ் கண்டக்டட். உங்களுக்கு இந்த லெசன்ல நான் சில ஆக்டிவிட்டிஸ் போட்டிருக்கேன். கம்பைனிங் adjectives and adverbs. adjectives ரெண்டையுமே கம்பைன் பண்ணி தான் நான் இந்த ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு தந்திருக்கேன். First one, underline the adjectives and circle the adverbs in the following sentence. I have given you 5 sentences. You have to underline the adjectives and circle the adverbs. Next one, you have to choose the correct adjective or adverb to complete the sentences. adjective வருமா adverb வருமான்னு யோசிச்சு கரெக்டான ஃபார்மை நீங்க அண்டர்லைன் பண்ணணும். அடுத்தது order of adjectives படிச்சு தந்திருக்கேன் லாஸ்ட் கிளாஸ்ல. சோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க இந்த sentences rearrange பண்ணுங்க. The next one, you have to write the correct form of adjectives or adverbs in the bracket. கரெக்டான adjective or adverb நீங்க எழுதணும் இந்த ஸ்டேட்மெண்ட்ல.
அடுத்து சர்டிஃபிகேட் பேமெண்ட் Okay, the next one, ரூ. 3500 சொல்லியிருந்தேன். short அதுக்கு writing வந்து நீங்கள் task. பாதி பாதியாக Write பே 5 பண்ணிட்டு sentences வந்தீங்கன்னா describing your உங்களுக்கு favorite இது முடிய place எக்ஸாம் using at முடிய least உங்களுக்கு 3 உடனே adjectives and 2 சர்டிஃபிகேட் வர adverbs. மாதிரி நீங்க இருக்கும். ஒரு ஸோ அதனால ஒரு தான் 5 பேமெண்ட் sentence டைம் உடைய வந்து ஒரு உங்களுக்கு paragraph எழுதணும். You have to இப்போயே include 3 1000 பே adjectives or பண்ணி 2 அப்படி பே பண்ணிட்டு adverbs வர at சொல்கிறாங்க. least. என்ன சொன்னால் சர்டிஃபிகேட் வந்து Okay, கடைசி the next நேரத்தில் one, அவங்க பேமெண்ட் பண்ணி எடுக்கிறது வந்து already கொஞ்சம் சொன்ன மாதிரி என்ன common சொல்கிறேன் mistakes. கொஞ்சம் லேட்டாக தேவையான டிலே இடத்துல ஆகி எடுக்கிறாங்க. ஸோ அப்போ adverb அது வந்து adjective எங்களுக்கு நீங்க கொஞ்சம் யோசிச்சு கஷ்டம். எழுதணும். என்னென்ன சொன்னால் நாங்கள் இப்போ எல்லாருமே எங்களுக்கு பேமெண்ட் பண்ணால் தான் இங்க நாங்கள் பாருங்க ஒத்தடியாக செகண்ட் ஒன், போட்டு this எடுப்போம். dress is ஏன்னா more நாங்கள் prettier than ரெஜிஸ்டர் that பண்ணி one. எடுக்கிறதுனால நாங்கள் more அவங்களுக்கு prettier. பேமெண்ட் more வந்து பண்ணிட்டு நம்ம தான் எங்க adjectiveக்கு நாங்கள் more எங்க உங்களுக்கு யூஸ் பண்ணுவோம்னு உங்களுக்கு தெரியும். So சர்டிஃபிகேட் the தருவோம். dress is அப்போ prettier than ஒன்றா that பேமெண்ட் one. இதுதான் எல்லாத்தையும் ஆன்சரா ஒன்றா வரும். பேமெண்ட் பண்ணி So எடுக்கும்போது தான் நீங்க adjective அமௌண்ட் class குறைவாக கம்ப்ளீட்டா வரும். வாட்ச் பண்ணி எல்லாருக்கும் நீங்க ஒன்றா பேமெண்ட் இருந்தா பண்ணி ஸ்கிப் எடுக்கலாம். பண்ணாம இது உங்களுக்கு இல்லை ஈஸியா இருக்கும் இந்த இல்லைண்டா டாஸ்க்ஸ். எல்லாருக்கும் So summary என்னண்டா, adjectives always தனித்தனியாக போட்டு describe a தனித்தனியாக பேமெண்ட் noun பண்ணி and or a எடுக்கும்போது pronoun. அமௌண்ட் கூட வரும். Adverbs ஸோ always அதனால தான் describe or எல்லாரும் இப்போ modify இருந்து போட verbs, சொல்கிறாங்க. adjectives or another adverbs. அமௌண்ட் வந்து கூட Okay. தானே Comparative ரெஜிஸ்டர் பண்ணதுனால தான் உங்களுக்கு adverbs or அமௌண்ட் கூட. adjectives, sorry, உங்களுக்கு comparative adverbs போஸ்ட்டுமே or சேர்த்து தான். adjectives help us to சில பேர் compare வந்து things. சர்டிஃபிகேட் அமௌண்ட் பண்ணிட்டு Superlative கொரியர் adverbs ஃபீஸ் or அமௌண்ட் எடுப்பாங்க. நாங்கள் superlative அப்படி இல்லை. adjectives கொரியர் help ஃபீஸ் us to talk about the lowest or கொரியர் the ஃபீஸும் highest point. ஒரு சர்டிஃபிகேட்டும் விஷயத்துல highest ஒரு அல்லது சர்டிஃபிகேட் எப்படி lowest வரணும்னு சொன்னால் ரெண்டையுமே ஒருவங்களுக்கு highest சொல்லும் அல்லது ஒரு lowest பேரில் ஒரு சொல்லும். சர்டிஃபிகேட் comparative adjective எப்பயுமே ரெண்டு விஷயத்தை உங்கள் கம்பேர் உங்கள் பண்றதுக்கு யூஸ் ஸ்டூடெண்ட் பண்ணும். ஐடியில் உங்களுக்கு ஓகே, சர்டிஃபிகேட்டும் ஸோ இதுதான் அடுத்த இந்த ஒரு ஒரு ப்ரீவியஸ் சீட் ஒன்று லெசன் வரும். அண்ட் நான் இந்த உங்களுக்கு லெசன் சம்மரி. சர்டிஃபிகேட் ஸோ ஃபார்மேட் உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் நான் ஆர் சென்ட் பேஸ்ட் பண்ணி ஆன் டூ வைக்கிறேன். adjectives ஃபார்மேட்டில் and வந்து நீங்கள் adverbs. So என்னென்ன please சப்ஜெக்ட் படிச்சீங்கன்னு focus on the சொல்லி lesson. அந்த previous video ஃபார்மட்டும் நீங்க பார்க்காட்டி previous உங்களுக்கு இருக்குது. வீடியோவை போய் இனி watch எதுவும் பண்ணிட்டு டவுட்டுன்னு இந்த சொன்னால் lesson நையும் watch எங்களை பண்ணிட்டு காண்டாக்ட் பண்ணி you have to கேட்டுக்கொள்ளுங்க. practice the activities. அன்றாட நடக்கிற And கிளாஸையும் if you வாட்ச் have பண்ணுங்கள். any doubts 22ஆம் தேதி regarding the classes or 22ஆம் தேதி regarding the உங்களுக்கு certification process or any other எக்ஸாம் questions, லாஸ்ட் ஏதாவது எக்ஸாம் இருக்குது. questions ஸோ class அதுக்கு சம்பந்தமாவோ படிச்சுக்கொள்ளுங்க. அல்லது உங்களுக்கு எக்ஸாம் வந்து certification 2 டைமில் சம்பந்தமாவோ நடக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒன்று கூகுள் doubtsஓ லைவ்லையும் இல்ல நடக்கும். clarificationஓ கூகுள் லைவ்லையும் தேவைப்பட்டா நடக்கும். please அடுத்தது feel வந்து free to contact உங்களுக்கு these two வாட்ஸ்அப்லேயும் numbers. ஒவ்வொரு இந்த ஆளுக்குமே ரெண்டு அனுப்பி நம்பர்ல ஏதாவது தனித்தனியாக ஒரு கேட்போம். நம்பருக்கு நீங்க ஸோ அதை contact பார்த்து பண்ணலாம். படிச்சுக்கொள்ளுங்க. தேங்க்யூ. 077